ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிபிஎஸ்இ 12th ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ரிசல்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு கண்ணீர் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். கண்ணீர்னா இந்த சென்ஸ் ஆனந்த கண்ணீர் இல்ல, அழுகை கண்ணீர். ஏன்னா ஸ்டேட் போர்டு ரிசல்ட்ஸ் அள்ளி அள்ளி மார்க் போட்டிருந்தாங்க. ஆனா சிபிஎஸ்இ ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ மார்க் போட்ட மாதிரி தெரியல. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன். எல்லாருமே எக்ஸ்பெக்டட்ல இருந்து 30ல இருந்து 40 மார்க் கம்மியா தான் வாங்குறதா சொல்றாங்க. எஸ்பெஷலி யாரெல்லாம் மேக்ஸ் எடுத்திருந்தாங்களோ அவங்க எல்லாருமே கதறின்னு இருக்காங்க. போத் அப்ளைட் மேக்ஸா இருந்தாலும் சரி, ஜெனரல் மேக்ஸா இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸ் வித் மேக்ஸ் எடுத்தாங்க அத்தனை பேருக்குமே மார்க் கம்மியான மாதிரி தான் ஆக்சுவலி ஃபீல் ஆச்சு. ஸோ அதுலயும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட அகாடமியில ஃபவுண்டேஷனுக்கு வந்து 11th 12thலயே கோச்சிங் எடுத்துக்கிட்டு ஸ்கூலையும் மேனேஜ் பண்ணிட்டு நம்ம கிளாஸையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு வந்த பசங்க அவங்கள 2 பேர் நம்ம இன்னைக்கு ஆக்சுவலி 2 பேர்கிட்ட நம்ம பேச போறோம். ஒண்ணு வந்துட்டு பவித்ரா, இன்னொன்னு வந்து ஸ்ரீநிதி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பவித்ரா கிட்ட பேச போறோம். ஹாய், வணக்கம் பவித்ரா. ஓகே பவித்ரா, கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் குட் மார்க்ஸ். தேங்க் யூ சார். ஓகே பவித்ரா, சொல்லு எவ்வளவு மார்க் எடுத்த? 485 சார். 485 out of 500 in CBSE is very good marks. So how are you feeling now? Feeling good sir. Feeling good. Okay. So tell me about yourself. Like நீ எந்த ஊரு? தஞ்சாவூர். தஞ்சாவூர். ஓகே. நீ எக்ஸாம் எழுதும்போது என்ன ஃபீல் பண்ண? லைக் நோ இந்த மார்க் வந்துரும் ஃபீல் பண்ணியா? 470 எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். 15 உனக்கு அதிகமா வந்துருச்சா? அவன் கதறிட்டு உட்கார்ந்திருக்கான். நினைச்ச மார்க் 30ல இருந்து 40 மார்க் வரலன்ட்டு நீ வந்து 15 மார்க் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. பரவாயில்லையே. சூப்பர். ஓகே. சோ when you decided to do CA, எப்போ டிசைட் பண்ண CA எல்லாம் படிக்கணும்னு? 10th க்கு அப்புறம். ஓகே, அதாவது 10th முடியும் போதே டிசைட் பண்ணிட்டியா இல்லனா அதுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணியா? 10th முடியும் போது. ஓகே, குட். அதாவது 11th காமர்ஸ் குரூப் தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே. So why you decided to take CA? ஏன்னா 10thலயே நீ நல்ல மார்க் வாங்கியிருப்ப. ஏன் CA ன்னு முடிவு எடுத்த? எனக்கு சயின்ஸ் பிடிக்காது. சயின்ஸ் பிடிக்காதா? ஓகே. அக்கவுண்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால. பட் ஆனா அக்கவுண்ட்ஸ்னா உனக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்காதே. இல்ல சார், அப்பா பிசினஸ் வச்சிருக்காங்க, அதனால பாத்திருக்கேன். ஓஹோ. ஓகே. சோ கணக்கு வழக்கு லாபம் அப்படின்லாம் சொல்லுவாரு அவரு. சரி, ஓகே. சார் அவ காமர்ஸ் குரூப் எடுக்கணும்னு சொல்லும்போது நீங்க விட்டுட்டீங்களா? டக்குனு ஓகேமா அப்படின்ட்டீங்களா? அவங்க தான் சார் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ரெக்கமெண்ட் பண்ணோம். சரி. அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் எடுத்துக்கணும் நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் வேண்டாம்ட்டு. நீட்டுக்கு போனா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. பைசாவும் கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. சரி அவனுக்கும் இல்ல நான் நீட்டு தான் போவேன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கு போலான்னு சொல்லிட்டா அவனு. சரி. சோ நீங்களும் அப்ப 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு எடுத்துறீங்க, யாரையும் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இல்ல. ஓகே, குட். சரி, அதுக்கப்புறம் when you decided to do CA, when you decided to start doing CA, அதாவது எப்போ வந்து ஸ்கூல் படிச்சுட்டே CA பண்ணலாம் அப்படின்னு எப்போ முடிவு எடுத்தீங்க? அந்த டிசிஷன் வீட்ல தான் சார் சொன்னாங்க. வீட்ல சொன்னாங்க, ஸ்ரீநிதி சொன்னா சார். அவ ஸ்கூல்ல 11th ஒண்ணா தான் படிச்சோம். 12thல தான் வேற ஸ்கூல் மாறிட்டா. ஓஹோ. ஸ்ரீநிதி தான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டிடியூட்ட பத்தி சொன்னது. ஓ, 2 ஃப்ரெண்ட்ஸ்மே டாப் மார்க். அப்போ எனக்கு தெரியாது நீங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு. ஓஹோ, ஓகே. அப்பா ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படினே இருக்கணும். அடி சக்க போடு ராஜா. ஆஹா. நான் வந்து எதேச்சியா அவளையும் கங்க்ராச்சுலேட் பண்ணியிருந்தேன். அவளையும் சொன்னேன், நீ வாமா. ஜென்ரலா நான் வந்து 2 பேரை கூப்பிட மாட்டேன். ஜென்ரலா யார் டாப்பரோ அவங்களை மட்டும் தான் கூப்பிடுவேன். இது ஜென்ரல். இந்த தடவை வந்து நான் வந்து நிறைய பேரோட மார்க்கை பார்த்தேன். யாருமே 475 வரல. நான் பார்த்ததுல நிறைய பேர் நான் சொல்றேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 35 40 மார்க் பார்த்திருப்பேன். இந்த லாஸ்ட் ஒரு 2 hours 3 hours இருக்கும்னு வச்சுக்கோ. ரிசல்ட் வந்து 12 மணிக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சோ 12 மணில இருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 2:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன். 470 75 வரல. ஜென்ரலா வரும் இதெல்லாம், ஆனா இந்த தடவை வரல. அப்ப எல்லாருமே அழுதுனே தான் போன் பண்றாங்க. சார் மேக்ஸ்ல வச்சுட்டாங்க சார், 70 தான் சார் போட்டிருக்காங்க, அங்கேயே 30 மார்க் போச்சு சார், மிச்சம் எல்லாத்துலயும் 5 10 மார்க் போச்சுன்னா கூட அப்படியே போச்சு சார், 460 455 தான் சார் வந்துச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் தாண்டி வந்துட்டு 2 பேர் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு see your marks. சோ ஸ்ரீநிதி தான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாளா? ஆமா சார். ஸ்ரீநிதி நல்ல ஃப்ரெண்டா? அவ சொன்னா
அது கேட்டுட்டியா? பெரிய விஷயம் இல்ல. வேற வேலை இல்லடி அப்படின்னு சொல்லாம எப்படி சார் நீங்க அதை லைக் நீங்களும் அதை எப்படி அக்செப்ட் பண்ணீங்க ஸ்கூல் படிக்கும் போதே பண்ணலான்ட்டு? எனக்கா சார் இது அது வந்து இப்ப நீட்டு வந்ததுன்னா மறுபடியும் அதே தான், நிறைய படிக்கிறதுக்கு நிறைய இருக்கும். பட் இதுல கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குங்கிறதுனால இவங்க ஸ்கூல்லே அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் எப்படி சூஸ் பண்ணீங்க? என்ன எப்படி செலக்ட் பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் வெளியில வந்து நேர்ல ஒரு கிளாஸ் போனேன் சார். அங்க ஒழுங்கா சொல்லி தரல. ஆனா அதனால தேடிட்டு இருக்கும்போது ஸ்ரீநிதி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தேன். ஓகே. சோ நீ 11th படிக்கும்போது ஜாயின் பண்ணியா இங்க? எப்ப ஜாயின் பண்ண? 11th. ஓகே. தென் how you manage school and classes? ஸ்கூல்ல வந்து காமர்ஸ் சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க சார். எங்க ஸ்கூல்ல டீச்சரே போடல. அடிப்பாவி. அதனால அவ்வளோவா ஸ்கூல்ல ஒன்றும் ப்ரெஷர் பண்ணாதனால வீட்ல ஃப்ரீயா தானே சார். ஓஹோ. Okay. So how this CA online class helped in 11th 12th school examsல perform பண்றதுக்கு தான் ஹெல்ப் ஆச்சா? அக்கவுண்ட்ஸ்ல நிறைய 12th சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க படிச்சதுனால 12th ஈஸியா இருந்துச்சு. ஓகே, குட். பார்ட்னர்ஷிப். உனக்கு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிச்சா இங்க லைக்? கிடைச்சது. டன் டன் டன். So I am very happy. So நீ வந்து ஜூன்ல இப்போ you are going to write your CA foundation exam. Yes. How is your preparation? It's going எல்லா good. சப்ஜெக்ட் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சார். சரி, ஓகே. என்ன இப்போ அக்கவுண்ட்ஸ்ல இப்போ 100 மார்க்ஸ் ரீசெண்டா இது என்ன ஸ்கோர் பண்ண? 62. 62. குட். நெக்ஸ்ட் டைம் யூ ஹேவ் டு ஸ்கோர் ஈவன் மோர் தென் தட். மேக்ஸ்ல என்ன ஸ்கோர் பண்ண? இப்போ போன வாரம் ஒரு டெஸ்ட் வச்சோமே. மேக்ஸ்ல 65. ஓகே. எகனாமிக்ஸ்ல 75. 74.5. ஓகே. சோ லாஸ்டா லா 100 மார்க்ஸ் டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்த? நீ அந்த ஸ்கூல் டைம்ல எழுதிருப்பில்ல? அதுல 28 தான் சார். அப்போ லா நல்லா படிக்கணும். இந்த 10 days உனக்கு டைம் கேப் போட்டுருக்க. இப்போ லா நல்லா படிக்கணும். லால you should go somewhere around 55 plus. Yes. சரியா? Your target for June exam should be somewhere 260 plus. 260 plus தான். அது கீழே திங்க் பண்ண கூட கூடாது. 260 plus பண்ணி எல்லா சப்ஜெக்ட்லயும் 70 மினிமம் எடுக்க ட்ரை பண்ணு. லா மட்டும் ஒரு 55 to 60 வச்சுக்கோ. மேஜர் சப்ஜெக்ட்லாம் 70 பிளஸ். லால கம்மியா எடுக்கிற மார்க்கை எக்கனாமிக்ஸ் அதிகமா எடுத்துடணும். புரிஞ்சுதா? ஓகேமா, ஆல் தி பெஸ்ட். See you. Congratulations. Bye bye.